ஆபரேஷன் சிந்து தொடர்பாக இந்திய ராணுவம் அடிக்கடி சில வீடியோக்களை வெளியிட்டு வருகிறது. தற்போது வெளியிட்ட வீடியோ இது. எப்படி இந்திய தரப்பிலிருந்து ஏவுகணை அனுப்பி பாகிஸ்தானுடைய தளங்களை, அதாவது பாகிஸ்தான் ராணுவ தளங்கள் மட்டுமல்ல, அவர்கள் அனுப்பிய அந்த அதிநவீன ஆயுதங்கள் எல்லாம் அனுப்பினார், ஏவுகணைகள் எல்லாம் அனுப்பினார்கள். ஃபத்தே போன்ற ஏவுகணை, ஷாஹின் போன்ற ஏவுகணைகள் தான் அனுப்பினார்கள். அதெல்லாம் எப்படி இந்திய வான் தடுப்பு சாதன S-400 ஆகட்டும், அதே போன்று மற்ற ஏவுகணைகள் மூலமாக தாக்கி அழித்தோம் என்பதை எல்லாம் தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர்கள் அனுப்பிய அந்த டெப்ரி, அதாவது அவர்கள் அனுப்பிய ஆயுதங்களுடைய அந்த கழிவுகள் தான் தற்போது நாம் பார்த்து கொண்டிருப்பது. இதை இந்திய ஆயுதங்கள் அனுப்பப்பட்ட பாருங்கள் எந்த அளவுக்கு. இதெல்லாம் முதல் முறையாக இந்த காட்சிகள், இவையெல்லாம் இந்திய ராணுவம் இந்த ஆபரேஷன் சிந்தூரின் பொழுது நடத்திய தாக்குதல் காட்சிகள், முதல் காட்சிகளாக ஃபர்ஸ்ட் ஆன் என்பார்கள், அது போன்ற காட்சிகளாக நமக்கு வந்திருக்கிறது என்றுதான் கூற வேண்டும். ஃபர்ஸ்ட் ஆன் காட்சிகளாக தற்போது இவற்றை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதே போன்று ராணுவ தளங்கள் அங்கு பாதிக்கப்பட்டது. முன்பு எப்படி தாக்குதலுக்கு முன், தாக்குதலுக்கு பின் நீங்கள் பார்க்கலாம். இந்த ஆயுதங்கள் எப்படி செல்கின்றன, எந்த வேகத்தில் செல்கின்றன, அந்த தன்னுடைய ஃபயர் பவர் சக்தி எவ்வளவு, ராணுவத்தின் சக்தி எப்படி இருக்கிறது. 7ஆம் தேதி அவர்கள் தாக்கிய பொழுது அதிலிருந்து வந்த ஏவுகணைகளை எப்படி, எந்தெந்த ஆயுதங்களை கொண்டு இந்திய ராணுவம் தடுத்து நிறுத்தியது என்பது ஃபர்ஸ்ட் ஆனாக முதல் காட்சிகளாக, தமிழ் ஊடகத்திலே முதல் காட்சிகளாக இந்திய ராணுவம் வெளியிட்ட அந்த வீடியோவை தற்போது நாம் ஒளிபரப்பிக் கொண்டிருக்கிறோம். இது பாகிஸ்தானுடைய ஏவுகணைகள், சுட்டு வீழ்த்தப்பட்ட ஏவுகணைகள் தான். அந்த ஏவுகணைகள், விமானங்கள், அதே போன்று ட்ரோன்கள், அதே போன்ற அந்த பீரங்கியின் கம்பிகள் போன்றவற்றை எல்லாம் தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்தியாவுடைய தாக்குதல் பதிலடி என்பது மிக வேகமாக, துல்லியமாக, தீர்க்கமாக, உறுதியாக, சரியான நேரத்தில் சரியான இடத்தில் அனுப்பப்பட்டது. அதே போன்று அவர்கள் அனுப்பிய அனைத்து ட்ரோன்களும், கிட்டத்தட்ட 600க்கும் மேற்பட்ட ட்ரோன்களை அனுப்பியிருக்கிறார்கள். 300க்கும் மேற்பட்ட ஏவுகணை ஏவி இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 900 ஏவுகணைகள், ட்ரோன்கள் என அனைத்தையுமே வான் வெளியிலேயே இடைமறித்து இந்திய வான் தடுப்பு சுவர் தடுத்து நிறுத்தி அழித்திருக்க என்பது குறிப்பிடத்தக்கது. அதே போன்று இந்தியா அனுப்பிய அனைத்தும், அவர்களின் ரேடார்களை அழித்த பிறகு இந்தியா அனுப்பிய அனைத்து ஏவுகணைகள் அனைத்தும் மிக துல்லியமாக சென்று அந்த இலக்கை துல்லியமாக அழித்திருக்கின்றன. தற்போது நாம் பார்க்கின்ற காட்சிகளையே நீங்கள் தெளிவாக பார்க்கலாம், எந்த அளவுக்கு சரியாக துல்லியமாக. என்றால் அந்த ரெக்கார்டிங்கை நீங்க பார்க்கலாம். இந்திய ராணுவம் கொடுத்த அந்த ரெக்கார்டிங்கில் தேதி வாரியாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எப்படி தாக்கப்பட்டது, எப்படி அந்த இடங்கள் அழிக்கப்பட்டு எரிந்தன என்பதெல்லாம் நமக்கு முதல் காட்சிகளாக இந்திய ராணுவம் வெளியிட்ட அந்த காட்சிகள். எதிரிகளின் ஆயுதங்கள் அழிக்கப்பட்டது எப்படி என்பது குறித்து அவர்கள் அனுப்பிய அந்த பிரைட், ரூத்லெஸ், பிரிசிஷன், ரா பவர், ஃபியர்ஸ் அண்ட் பிரைட் என்று அனுப்பியிருக்கிறார்கள். அந்த சொற்றலுக்கு ஏற்றவாறு அவர்கள் அனுப்பி அந்த காட்சிகளை தான் தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்திய ராணுவம் வெளியிட்ட அதிகாரப்பூர்வ வீடியோ காட்சிகள் தான் இவை. அதைவற்றை தான் தற்போது ஃபர்ஸ்ட் ஆன் காட்சிகளாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதே போன்று அவர்களிடம் கைப்பற்றப்பட்ட ஆயுதங்கள், அதாவது இந்திய எல்லையிலே விழுந்த ஆயுதங்கள் எல்லாம் அவர்களுடைய தாக்கப்பட்டு அழித்து ஒழிக்கப்பட்ட ஆயுதங்களின் மிச்சம் மீதிகள் இவை. அவற்றை தற்போது டிஸ்பிளேக்காக வைத்திருக்கிறார்கள். எப்படி வந்தது, அவையெல்லாம் எப்படி இருந்தன, அந்த ஆயுதங்கள் எப்படி பாருங்க. அந்த துண்டு துண்டாக, அந்த ஏவுகணை எல்லாம் துண்டு துண்டாக வெட்டி கீழே சாய்க்கப்பட்ட காட்சிகள் தான் இவை. அவற்றை ஒவ்வொன்றாக இந்திய ராணுவங்களுக்கு விளக்கம் அளித்து காண்பிக்கப்படுகின்ற காட்சிகள் நமக்கு முதல் காட்சிகளாக இந்திய ராணுவத்திடம் கிடைத்து அதை தற்போது நாம் ஒளிபரப்பிக் கொண்டிருக்கிறோம். அந்த காட்சிகள் தான் பார்க்கிறோம். எப்படி எல்லாம் இருந்தது, அந்த மோட்டார்கள் எப்படி இருந்தன, லாய்டான் மினிவேஷன் என்ற வகையிலே அந்த ஆயுதங்களை அடுத்தடுத்து சுடக்கூடிய துப்பாக்கி குண்டுகள் எப்படி, இந்த ரவைகள் எப்படி இருந்தன போன்றவற்றை எல்லாம், அந்த எலக்ட்ரானிக் சிப்ஸ் ஆகியவற்றை எல்லாம் ராணுவ வீரர்கள் பார்வையிடும் காட்சி, ராணுவ வீரர்கள் அந்த கைப்பற்றப்பட்ட காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொன்றாக அந்த காட்சிகள், அந்த சிறு மோட்டார்கள் எப்படி, இயக்கப்பட்ட மோட்டார்கள் எப்படி இருந்தது என்பது போயிட்டலாம். தற்பொழுது அந்த காட்சிகள் தான் நேரலையில் தற்போது நாம் பார்த்துக்கணும். அதே போன்று விண்ணிலிருந்து விண்ணுக்கு வீசக்கூடிய அந்த ஏவுகணைகள், ஏர் டு ஏர் மிசைல் என்ற அந்த காட்சிகள், அவற்றை தற்போது பார்த்து கொண்டிருக்கும். இன்றைய தற்போது இந்த ஒட்டுமொத்தமாக இந்த காட்சிகள் மூலமாக இந்திய ராணுவம் எந்த அளவுக்கு சிறப்பாக செயல்பட்டு பாகிஸ்தானுடைய தாக்குதலை முறியடித்தது. துல்லியமான தாக்குதல், உறுதியான தாக்குதல், அதே போன்று தீர்க்கமான தாக்குதல், அதே நேரத்திலே எந்த பிழையும் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதிலே எந்த கொஞ்சம் கூட அந்த இரக்கமற்ற தாக்குதல், அது போன்ற ஒரு கோபம் வந்த பிறகு தாக்கும் போது அதிரடியாக தாக்கி அழித்திருக்கிறார்கள். விவசாய நிலங்களில் எல்லாம் அவருடைய அந்த தாக்கப்பட்ட அழித்தொழிக்கப்பட்ட ஆயுதங்கள், ஏவுகணைகள் எல்லாம் கீழே விழுந்தன. அந்த காட்சிகள் எல்லாம் தற்போது நாம் பார்த்திருக்கிறோம். அதே ஒரே நேரத்தில் எத்தனை ஏவுகணை அடித்து
அவர்களுடைய ஏவுகணைகள் உள்ளே நுழையவே விடாத அளவுக்கு அந்த S-400 மூலமாக அனுப்பி தாக்கப்பட்ட காட்சிகள் அனைத்தையுமே தற்போது இந்திய ராணுவம் கொடுத்து அதை முதல் காட்சிகளாக தற்போது நாம் பார்த்திருக்கிறோம். அதே போன்று அந்த தாக்கி அழிக்கப்பட்ட நிலைகள் முதலில் எப்படி இருந்தது, பிறகு எப்படி இருந்தது என்பது செயற்கைக்கோள் புகைப்படங்கள் மூலமாக மீண்டும் ஒரு முறை இந்திய ராணுவம் உலகிற்கு சொல்லியுள்ள செய்தி, இந்திய ராணுவம் தீர்க்கமான, துல்லியமான, மிகவும் தெளிவான பார்வையிலே இயங்கிக் கொண்டிருக்கிறது. எதையும் சமாளிக்கக்கூடிய அளவிலே இன்னும் அந்த ஆபரேஷன் சிந்தூர் தொடர்கிறது என்று கூறியிருக்கிறார்கள். ஏனென்றால் மீண்டும் ஏதேனும் வாலாட்டினால் அவர்கள் வாளை ஒட்ட நறுக்குவதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு முழு விழிப்புடன், கண்காணிப்புடன் இந்திய ராணுவம் இருப்பதாக இந்திய ராணுவம் தெரிவித்து தன்னுடைய பெருமிதத்தை உலகிற்கு பறைசாற்றி இருக்கிறது. இதன் மூலமாக வான் தடுப்பு என்பது எவ்வளவு உறுதியாக இருக்கிறது என்பதை உலகிற்கு எடுத்து சொல்லியிருக்கிறது. அதே போன்று பாகிஸ்தான் வீரதீர ஆயுதங்கள் மண்ணை கவ்விய விதம் எப்படி என்பதையும் இந்த வீடியோக்கள் மூலமாக தெளிவாக விளக்கி இருக்கிறது இந்திய ராணுவம். ஆபரேஷன் சிந்தூரில் பாகிஸ்தானிற்கு இந்தியா தரப்பு